உத்தரப்பிரதேசத்தில் நேற்று முக்கியமாக 3 பொதுக்கூட்டங்கள், பெரிய கூட்டங்கள் நடந்திருக்குது. ஒன்று முலாயம் சிங் யாதவ், ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால், ஒன்று நரேந்திர மோடி பேசியதாக இருக்கு. 3 பேருமே கிட்டத்தட்ட மதம் தொடர்பாக அந்த கூட்டங்களில் பேசுறாங்க. நரேந்திர மோடி முஸ்லிம்களை வாக்கு வங்கியாக எல்லா அரசியல் கட்சிகளும் பார்க்குறாங்க அப்படின்னு முலாயம் சிங்கை, மாயாவதியை, காங்கிரஸை, மூன்று அமைப்புகளையும் திட்டுறாரு, விமர்சனம் பண்ணுறாரு. மன்னிப்பு கேட்டு ஏமாற்ற முடியாதுன்னு குஜராத் ரைட்ஸை பற்றி முலாயம் சிங் யாதவ் பேசுகிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருபடி மேலே போய் எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை பிளவுபடுத்துகின்றன, மத ரீதியாக பிளவுபடுத்துகின்றனன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு. அவருடைய அந்த குற்றச்சாட்டை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னால, மற்றவங்க பேசுனதெல்லாம் என்ன பேசியிருக்காங்கிறத பற்றி விரிவாக விவாதிக்கிறதுக்கு முன்னால, இன்றைய நாளேடுகளில் அந்த செய்தி எப்படி வந்திருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த குற்றச்சாட்டை? அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களை பிளவுபடுத்துகின்றன அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி முஸ்லீம்களை புறக்கணித்து எந்த கட்சிகளும் அரசு நடத்த முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறத தான் அங்கே வந்து பார்க்கணும். இங்கே வந்து மத சார்பின்மை அப்படிலாம் கிடையாது. இப்போ மிகப்பெரிய வாக்கு வங்கி இந்தியாவில் வந்து 20-25 கோடி பேர் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அவர்களை புறக்கணித்து விட்டு எந்த கட்சியும் வந்து தங்களுடைய அஜெண்டாக்களை கொண்டு வர முடியாது. இது ஒன்று. இதுதான் 3 பேருமே அதை பேசுகிறாங்க. ரெண்டாவது, அங்கே வந்து மோடி பேசும்போது முஸ்லீம்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆண்டினுடைய பெரிய நகைச்சுவையாக நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவர் போய் சொல்கிறாரு, இதே காரில் அடிபட்ட நாய்க்குட்டி அப்படின்னு தான் வந்து மோடி வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவருக்கு அந்த தேர்தல் நெருங்க என்னன்னு கேட்குன்னா, முஸ்லீம்களை மனிதனாக நடத்த வேணும் அப்படின்னு இவருக்கு வருது. ராஜ்நாத் சிங் வந்து நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு வர்றாரு. ஏன் வர்றாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, இந்த கடைசி அஸ்திரத்தையும் பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி தங்களுக்கு சாதகமாக ஓட்டு வாங்கணும். இதில் இன்னொரு நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி சொல்கிறவங்க எல்லாருமே வந்து நாங்கள் இதை செஞ்சால் ஓட்டு போடுங்கன்னு எதுவுமே சொல்லலை. நீ சரியில்லைன்னு அடுத்தவங்கள தான் வந்து சுட்டி காட்டுறாங்களே தவிர, இதே இவங்க என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் இவ்வளவு தூரம் செஞ்சுருக்கிறோம் எனவே எங்களுக்கு போடுங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லவில்லை என்பதிலிருந்து இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத முஸ்லீம் வாக்காளர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் பிளவுபடுத்துகின்றன அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? அரசியல் கட்சிகள் பிளவுபடுத்தாமல் இருக்க முடியாது. ஏன்னா தேர்தல் வந்தாச்சு, தங்களுக்கு ஓட்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதையும் பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு கேஜ்ரிவால் சொல்லுவதில் எனக்கு வந்து ஒரு உண்மை இருக்கிறதாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பு வரை மோடியின் பேச்சுக்கள் எதை அணுகி இருந்தன அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து அந்த தீர்ப்பு வந்த பிறகு, ஜக்கரியாவுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அதில் அவர் சொல்கிறாரு, இவ்வளவு வருடங்களாக நான் மனதிலே அடக்கி வைத்திருந்த அந்த விஷயத்தை நான் இப்போ தான் சொல்கிறேன். நான் அதுங்க முஸ்லீம்களுக்காக நான் கண்ணீர் விட்டேன், கலவரம் நடந்தது குறித்து நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த 11 வருடங்களாக வராத ஒரு துக்கமும் ஒரு வேதனையும் ஏன் இப்போது வந்தது என்று சொன்னால், அடுத்தாப்புல நான் வந்து பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட், எனவே எனக்கு இந்த துக்கம் வந்தாக வேண்டும். அவர் சொன்னது போல பெரும்பான்மை மைனாரிட்டி இனத்தை சார்ந்த, மைனாரிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்களை விடுத்து ஒரு தேர்தலை யார் ஒருவரும் அணுக முடியாது. அதனால்தான் முலாயம் சிங் யாதவ் ஆகட்டும் அல்லது மாயாவதி ஆகட்டும் அவர்களை அரவணைத்து செல்கிற ஒரு போக்கு இருக்கிறது. மத சார்பின்மையின் பேராலே, மத சார்பினை வேற அல்லது மதம் வேற அதெல்லாம் விட்டுடுங்கன்னு சொன்னார். நான் அதை விடணும் அப்படின்னு நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, மத சார்பின்மை நம்முடைய அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா மத சார்பின்மை. எனவே மத சார்பின்மையை பொறுத்துத்தான் எந்த விஷயங்களும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மோடியின் அரசியல் என்பது முற்றாக அதாவது கழுவ முடியாத கரை அவருக்கு, இரத்தக்கரை படிந்த அந்த கரங்களோடு இஸ்லாமியர்களை கைகூப்பி தொழுது எனக்கு வாக்கு வேண்டும் என்பதற்காக நாடகம் ஆடுகிறார் என்பதுதான் எனக்கு தெரியும். அதை விட்டுடுங்கன்னா அந்த பொருளை பேசல. இன்னைக்கு சப்ஜெக்ட் அதான் இல்லை. அது மதச்சார்பை பற்றி நம்ம பேசுவோம். எல்லா மதங்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. மேற்கத்திய சட்டம் வந்து மதமே கூடாதுன்றது. இதுதான் செக்குலரிசம் என்பதற்கான ரெண்டுக்குள்ள ஒரு வேறுபாடு. ஆனால் இன்னைக்கு அரசியல்வாதிகள் முஸ்லீம்களை எப்படி பார்க்குறாங்க, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே டிசைடிங் ஃபேக்டராக இன்றைக்கி ஆம் ஆத்மி இருக்குது. நம்ம கெஜ்ரிவால் லோக்பால்னா உடனே லோக்பால் அப்படிங்கிறாங்க. கெஜ்ரிவால் வந்து ரிலையன்ஸுக்கு எதிராக ஒரு இதை முன்னெடுக்கும் போது இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, பம்புறாங்க. அது மாதிரி அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காரு நேற்று கூட்டத்தில், நான் குஜராத்துக்கு போவேன். மீடியா என்ன மீடியா, நான் நேரில் போய் பார்க்குறேங்க,
நான் மக்களோட பேசுறேங்க, நான் 4 டிகிரி செல்சியஸ்ல வந்து டெல்லியில வந்து திறந்த வெளியில் நான் படுத்து கிடந்தேன். அப்படி இவங்க உணர்ந்துட்டாங்க. ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்க இல்லையா? ஆகா இவர் போவாரு, போனா கண்டிப்பாக முஸ்லிம்கள் வாக்குகளை அள்ளுவதற்கான சூழல் உருவாகிவிடும். எனவே நம்ம வந்து அந்த முஸ்லிம்களுக்கு நாங்க இப்படிலாம் நாங்க ஒரு அனுசரியா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டதனுடைய விளைவு தான் இவங்க 2 பேருடைய பேச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அவர் கெஜ்ரிவால் பேசும்போது சொல்றாரு, அனைத்து கலவரங்களும் அரசியல்வாதிகளால் உருவாக்கப்படுகின்றன. ஆனா அந்த உண்மை புரியாம இஸ்லாமியர்கள் வந்து முலாயம் சிங் மடியில போய் உட்காந்துக்கிறாங்க, காங்கிரஸோட கையை போய் பற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் சொல்றாரு. இது உண்மைதான். அதாவது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு அரசு நினைத்தால் வகுப்பு கலவரங்களை 24 மணி நேரத்துக்குள்ள அதை வந்து அடக்கிட முடியும். இதே வந்து பீகார்ல வந்து லல்லு பிரசாத் யாதவ் இருக்கும்போது அத்வானுடைய ரத யாத்திரையை உள்ள போக முடியாது அப்படின்னார் இல்லைங்களா? அதே மாதிரி தமிழகத்தில் கூட பார்த்துருக்கேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு துரை வந்து கமிஷனர் இருக்கும்போது திருவல்லிக்கேணிக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக அரசோ அதிகாரிகளோ உறுதியான ஒரு முடிவெடுத்தால் கண்டிப்பாக இந்தியாவில் வகுப்பு கலவரங்களை வந்து நம்மால் ஒடுக்கி விட முடியும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு முசாஃபர் நகர் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து காங்கிரஸோ சமாஜ்வாதியோ இவங்க எதிர்பார்க்கல இவ்வளவு பெருசா நடக்கும்ட்டு. நடந்தா நமக்கு நல்லது, முஸ்லீம்கள் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்ட்டு அகிலேஷ் யாதவ் நினைக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்தில் கண்ட்ரோலை மீறி அது போகுது. ஆக அவர் கெஜ்ரிவால் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காக இந்த முஸ்லீம் ஓட்டு ஜாட் ஓட்டு அப்படிங்கறத பிரிப்பதற்காக தான் முசஃபர் நகர்ல என்ன செய்யப்பட்டது, கலவரம் நடத்தப்பட்டது. அது வந்து இயல்பாக நிகழ்ந்ததல்ல. நரேந்திர மோடி பேசும்போது நீங்க பேசுவதனுடைய தொடர்புடையதாக இருக்கிறதுனால இதை கேட்குறேன். மற்றபடி கெஜ்ரிவால் சொன்னதுலேருந்து பேசிட்டு போகலாம். யூபியில் கடந்த ஓராண்டில் 150 கலவரங்கள் நடந்திருக்குது. 10 வருஷமாக குஜராத்தில் எந்த விதமான கலவரமும் நடக்கவில்லை. கலவரம் நடந்தால் அந்த கலவரத்தை வெளிப்படையாக இஸ்லாமியர்களோ அல்லது வேறு எந்த இனத்தவரோ குஜராத்திலே சுட்டி காட்டுவதற்கான அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் அடிப்படை கேள்வியா நான் பார்க்கிறேன். நீங்க இஸ்லாமியர்களை ஒரு பக்கம் வச்சிருங்க, இன்றைக்கு சீக்கியர்களை எடுத்து பாருங்க. சீக்கியர்கள் அந்த குஜராத் மாநிலத்திலே வைத்திருக்கக்கூடிய நிலங்களை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும். 5000 ஏக்கர் இருக்குன்னா அந்த அவ்வளவு நீங்க விட்டுட்டு நீங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வராகத்தான் குஜராத்தின் முதல்வர் இருந்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க மறுக்க முடியாது. எனவே மைனாரிட்டி ரைட்ஸை பத்தி பேசுறதுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இருக்க முடியாது. பட்டியலிட வேண்டும் 150 இவங்க சொல்லிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்ற புள்ளி விவரங்கள் எவ்வளவு பேஸ்லெஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். நீங்கள் குஜராத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய அடக்குமுறைகள் எவ்வளவு அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். வன்சாரா வந்து சிறையிலிருந்து ஒரு லெட்டர் எழுதினார். அந்த சிறையிலிருந்து எழுதின கடிதம் நாம எல்லாரும் விவாதித்த ஒரு விஷயம். அதுல பார்த்தீங்கன்னா எல்லா கலவரங்களுக்கும் அடிப்படையிலே முதல்வரது ஆசியோடு அமித்ஷாவுடைய ஆசியோடு நடைபெற்றது அப்படின்னு சொன்னாங்க. இஷ்ரத் என்கவுண்டர் எதனால நடந்தது, அல்லது அங்க இருந்த அந்த நிறைய அமைப்புகள்ல பிரச்சனைகள் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டா அது நரேந்திர மோடியினுடைய குஜராத்தில், மற்றவர்களுடைய குஜராத் அல்ல. நரேந்திர மோடியினுடைய குஜராத்தில் தான் அவ்வளவு கலவரங்களும் அவ்வளவு சுட்டுக்கொள்ளுதலும் என்கவுண்டர் சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. வெளியே வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் குஜராத்திலே தைரியமாக பேச முடியாது. அதுக்கு 2 பேரும் தயார் பண்ணி பேசுவாங்க. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்னா, இவங்க தொடர்ந்து திருப்பி என்ன சொன்னா 2002க்கு பிறகு பாருங்க கலவரமே நடக்கல, இந்த 10 ஆண்டு இது எப்படி நாங்க விளங்குகிறோம் அப்படின்னா, இப்ப ராஜபக்சே சொல்றாரு, இப்ப பாருங்க இலங்கையில் தேனாறு ஓடுகிறது, பாராடு ஓடுகிறது, விக்னேஸ்வரை நாங்கள் முதலமைச்சராக நாம் ஆக்கிவிடவில்லையா, தமிழர்களுக்கு இதை விட சிறப்பாக என்ன வேண்டும், இந்திய அரசாங்கம் வந்து இத்தனை ஆயிரம் கோடி ரூபாயில வீடுகள் கட்டி கொடுக்கவில்லையா அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஒரு அபத்தமான ஒரு வாதமாக நான் பார்க்க தோன்றுகிறதோ, அது போன்றுதான் இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சியில் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியா இருக்கிறான்னா எந்திரிச்சு நிக்க முடியலங்க. அவன் மயக்கம் போட்டு கிடக்கிறான், அவன் வந்து உணவு இல்லாம இருக்கிறான், அவன் வந்து செத்த நடைபெணமாக இருக்கிறான். எதையுமே பேச முடியாது, எழுத முடியாது, வேலை செய்ய முடியாது, நடமாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மயான அமைதியை போய் இவங்க வந்து மகிழ்ச்சியான அமைதியாக வந்து சுட்டி காட்டுறாங்க. அதை நம்ம வந்து பார்க்கணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.